வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் புனிதா டிஎன்பிஎஸ்சி தமிழ் சேனல். இன்றைய வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முக்கிய பாடப்பகுதியான சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி 100 முக்கிய ஒன்லைனர்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். இந்த சாப்டரில் வரக்கூடிய கேள்விகளுக்கு நொடி பொழுதில் விடையை கண்டுபிடிச்சி எழுதுங்க. சிந்து சமவெளி 100 ஒன்லைனர்ஸ். சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. ஹரப்பாவை கண்டுபிடித்தவர் தயாராம் சாஹனி. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் ஆர்.டி. பானர்ஜி. சிந்து நாகரிகம் அமைந்த பகுதி இந்தஸ் நதி பள்ளத்தாக்கு. சிந்து நாகரிகம் ஒரு நகர்ப்புற நாகரிகம். காலகட்டம் கிமு 2500 முதல் 1750. மிகப்பெரிய நகரம் மொஹஞ்சதாரோ. ஹரப்பா தற்போது உள்ளது பாகிஸ்தான். முக்கிய நதி இந்தஸ். நாகரிகத்தின் மற்ற பெயர் ஹரப்பா நாகரிகம். வீடுகள் கட்டிய பொருள் எரிந்த செங்கல். நகர அமைப்பு கிரிட் பேட்டர்ன். கழிவுநீர் அமைப்பு முறையானது. பெரிய குளம் அமைந்த நகரம் மொஹஞ்சதாரோ. பெரிய குளம் பயன்பாடு மதசடங்கு. தானிய களஞ்சியம் ஹரப்பா. எழுத்து வகை படையெழுத்து. எழுத்து நிலை பொருள் விளங்காதது. முக்கிய தொழில் வேளாண்மை. முக்கிய தானியம் கோதுமை. பருத்தி முதலில் பயிரிட்டவர்கள் சிந்து மக்கள். சிந்து சமவெளி மக்கள் வெளிநாட்டு வணிகம் செய்த நாடு மெசபத்தோமியா. வணிக சின்னம் முத்திரைகள். முத்திரை விலங்கு ஒரு கொம்பு காளை. உலோகம் செம்பு. எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை? இரும்பு. முக்கிய துறைமுகம் லோத்தல். லோத்தல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். காளிபங்கன் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ராஜஸ்தான். தோலாவீரா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். தோலாவீரா நகரத்தின் முக்கிய சிறப்பு நீர் மேலாண்மை அமைப்பு. காளிபங்கன் நகரத்தின் தனிச்சிறப்பு என்ன? உளவுத்தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிந்து சமவெளி மக்கள் அதிகமாக வழிபட்ட தெய்வம் தாய் தெய்வம். பசுபதி முத்திரை எந்த தெய்வத்தின் முன் வடிவமாக கருதப்படுகிறது? சிவன் வடிவம். சிந்து சமவெளி மக்கள் இறந்தவர்களை எவ்வாறு நடத்தினர்? அடக்கம் செய்தனர். சிந்து சமவெளி நாகரிகம் எந்த யுகத்தைச் சேர்ந்தது? வெண்கல யுகம். சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய அளவீட்டு முறை நிலையான எடைகள். வீடுகளில் காணப்பட்ட முக்கிய வசதி குளியலறை. மக்களின் முக்கிய கைவினை தொழில் மணிகள் தயாரித்தல். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கான காரணம் நதி மாற்றம். நகரங்கள் திட்டமிடப்பட்டது முறையாக. வீதிகள் அமைந்த விதம் நேராக கிரிட் முறை. சிந்து மக்களின் இனம் திராவிடர். களஞ்சியம் அமைந்த இடம் மேடு பகுதி. வீடுகளில் இருந்த குடிநீர் வசதி கிணறு. உழவு கருவி மரக்கருவி. மண்பானைகள் நிறம் சிவப்பு. அணிந்த ஆடை பருத்தி. அலங்காரம் நகைகள். சமூக அமைப்பு ஒழுங்கானது. துறைமுக சான்று லோத்தல் துறைமுகம். ஹரப்பா இன்று எந்த மாகாணம்? பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான். சிந்து எழுத்து எழுதும் திசை வலமிருந்து இடம். முத்திரை பொருள் ஸ்டியடைட் கல். பெரிய குளம் ஆழம் சுமார் 8 அடி. நகரம் பிரிவு மேடு பகுதி அண்டு கீழ்ப்பகுதி. மக்கள் தொழில் கைத்தொழில். கால்நடை வளர்ப்பு இருந்தது. வளர்த்த விலங்கு காளை. குதிரை வளர்ப்பு சான்றுகள் இல்லை. வீடுகள் வடிவம் ஒரே மாதிரி. நகர பாதுகாப்பு மதில்கள். முத்திரை எழுத்து அளவு சிறியது. மண்ணால் செய்த பொம்மைகள் கிடைத்துள்ளன. நடனம் ஆடும் பெண் சிலை கிடைத்த இடம் மொஹஞ்சதாரோ. தாடி வைத்த மனிதன் சிலை கிடைத்த இடம் மொஹஞ்சதாரோ. நகர அமைப்பு நிபுணத்துவம் உயர்ந்தது. நீர்நிலை மேலாண்மை சிறந்தது. வணிகம் நடைபெற்ற விதம் நிலமும் கடலும். நாகரிகம் பரவிய பகுதி வடமேற்கு இந்தியா. பயன்படுத்திய வாகனம் எருது வண்டி. விளையாட்டுப் பொருள் பாச்சி கற்கள். இந்தியாவின் முதல் நகர நாகரிகம் சிந்து நாகரிகம். குடிநீர் வசதி கிணறு. வீடுகளில் வடிகால் வசதி இணைப்பு இருந்தது. களஞ்சியத்தின் பயன்பாடு தானிய சேமிப்பு. சமையல் சான்று அடுப்பு. உலோகக் கலவை வெண்கலம். சிந்து நாகரிகம் முடிவடைந்த காலம் கிமு 1750. முக்கிய துணை நதி ரவி. சிந்து மக்கள் சமூக நிலை சமத்துவம். அரசர் அரண்மனை சான்றுகள் இல்லை. கோயில் சான்றுகள் இல்லை. ஆட்சி முறை தெரியவில்லை. முத்திரை பயன்பாடு வணிக அடையாளம். பானைகள் அலங்காரம் வடிவங்கள். நகர சுகாதாரம் மிக உயர்ந்தது. கழிவுநீர் அமைப்பு மூடிய வடிகால். சிந்து மக்கள் இயல்பு அமைதியானவர்கள். பெண்களின் நிலை முக்கியமானது. சிந்து நாகரிகம் எந்த யுகம்? பிரான்ச் யுகம்.
சிந்து எழுத்து வரிகள் சிறியவை. முத்திரை வடிவம் சதுரம். விவசாயம் சார்ந்தது. நதியை சார்ந்தது. முக்கிய கடல் வணிகம் அரேபிய கடல். நகர அமைப்பு திட்டமிடப்பட்டது. மக்கள் வாழ்வு ஒழுங்கானது. ஆய்வு தொடங்கிய காலம் 1920கள். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கப்படும் பகுதி சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து நாகரிகத்தின் சிறப்பு மேம்பட்ட நகர திட்டமிடல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த டாபிக் எந்த சாப்டர் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.